One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஓனரில் வந்து திட்டு தான் விழுந்துச்சு. எங்கள் அண்ணன் மேலே கை வைக்கிறேன். நான் சொன்னேன்னா யார் கை வச்சான்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன். ஒன்றில் நாக்கிறேண்ணா அப்படின்னு சொன்னேன். நீ தான்டா ஃபஸ்ட்டு உன்னை தான்டா வெட்டணும், வா நீ ஊருக்கு வா அப்படின்னாரு. அவங்கள அடிச்சுட்டு எல்பி ஜஸ்ட் அந்த ஹேமரோட வந்து அவர் கன்னை உடைப்பான்ல, இந்த பக்கமும் ஒருத்தர் அடிப்பார் எண்ணெய் வச்சு, இந்த பக்கமும் எண்ணெய் வச்சு அடிப்பார். அதுக்கடுத்து அடிச்சுட்டு தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அவன் இதே இப்படி சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கத்திட்டு இருக்காங்க, யாரா அவன் தலைமையில் கை வைக்கிறோம், யாரா அந்த ஸ்டிக்கை வச்சிருக்கிறோம், யாரா அவனை பிடிங்கடா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காமா, நீங்கள் வந்தாங்க அப்படின்னு. சும்மா ரெண்டா நீங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் பேசாத அவ்வளோதான் அப்படின்னும் போது இந்த விரல் இங்கே இருந்தது ஆக்சுவலாக. இதெல்லாம் பண்ணாதுன்னா ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் வந்து விமன் இருக்கும். ஸோ இது வந்து கை தப்பாக பாயிண்ட் ஆகுது. இந்த ஆரோ ஆஃப் அஜித் சார் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும், ஷார்ட்டில் இருக்கிறது வர ஒரு மாதிரி இருப்பாப்புல, டக்குன்னு கட் பண்ணிட்டா பால்வடின்னு குழந்த மாதிரி அன்றைக்கிதான் போய் உட்காந்து வந்து கேள்விப்பட்டிருக்கோம். லைஃப்பை பற்றி பேசுவோம், ஸோ கார் பைக்ஸை பற்றி பேசுவோம். இந்த மாதிரி டாக்ஸ் தான் இருக்குமே தவிர்த்து சினிமான்ற டாக்கே இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஹூக் போட்டுட்டு 3 hours இருப்பேன். ஈவன் ஐ கான் ட்ரிங்க் வாட்டர் ஆல்சோ. அது அண்ணா பாருண்ணா கொஞ்சம் அப்படின்னு, நீ வேறு இருக்கிற வர ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்சிடுறேன்டா அப்படின்னாரு. அப்போ தான் அஜித் நான் தோல் மேலே கை போட்டு ஐ வாஸ் வித் த ஹூக் ஏதோ சொல்லிட்டு இருந்தார, சிரிக்கவும் இல்லை. ஸோ விடாமுயற்சி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. அதை அந்த கேங்லேயே நீங்கள் வந்து தனியாக ரக்கடாக ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல் இருந்தாலுமே நீங்கள் தனித்துவமாக இருந்தாங்க. நம்ம துணிவில் பார்த்தவர் தானே ரசரீதி பிரதர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விடாமுயற்சி எப்படி ஆப்பன் ஆச்சு, அதுதான் ஃபஸ்ட் நான் கேட்கணும்னு இருந்தேன். இல்லை ஒரு ஆக்சுவலாக ஆடிஷன் தான் போயிருந்தோம். ஸோ என்ன அட்வான்டேஜ்னா துணிவு பண்ணது வந்து ஒரு அட்வான்டேஜ். அஜித் நான் கூட ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் இருந்தது எனக்கு. இப்போ தலை தரிசனம்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு சீனையுமே நம்ம ரசிப்போம். அப்படி துணிவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பியர்ட்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ரக்கடாக இருந்திருப்பாப்புல, இங்கே பார்த்தா க்ளீன் ஷேவில் வராரு, அதுக்கப்புறம் ரொம்ப 0 ட்ரிம்பில் வராரு. இப்படிலாம் இருக்கும்போது அந்த வேரியஸ் ஷேட்ஸ் பார்த்துருப்பீங்களே. ஸோ அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பார்க்கும்போதும் அவர்கிட்ட பேசின மொமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்குமா, ஏதாச்சும் நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை ப்ரோ, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் மகிழ் திருமணனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரால் தான் இந்த ஒரு விஷயமே எனக்கு நடந்தது, இல்லைன்னா அது கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மகிழ் திருமணனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இதில் வந்து அஜித்தனை பார்த்தீங்கன்னா இஸ் அ பிக்கஸ்ட் டீச்சர் ப்ரோ லைஃப்பில். அது எவ்வளோ பேருக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு தெரில, எனக்கு 2 படமாக கிடச்சிது. ஒரு சின்ன விஷயமும் யூ கேன் லேர்ன் லாட் ஃப்ரம் ஹிம். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு அனுபவத்தை தாண்டி வந்து இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் லைஃபுக்கு தேவை. ஸோ இது எல்லாமே நிறைய சொல்லுவார். ஓகே, நாங்கள் நேற்று வந்து கணேஷ் ரவன் பிரதரை இன்டர்வியூ எடுத்தோம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது கேரவன் கூப்பிடுவார், சில விஷயங்கள் சொல்லுவார், இப்படி இருங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னுவார். லைஃப் அட்வைஸ் அதுதான் ப்ரோ, ஓப்பனாக சொல்லுவார். இது இப்படி இருக்கும், இதெல்லாம் வரும், விழுந்துடாதீங்க, திருப்பி எந்திரிச்சு வாங்க. ஸோ இது எல்லாருமே சொல்லும்போது வந்து அதை மெயினாக அண்ணா சொல்லும்போது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் நமக்கு அதை சொல்கிறாங்க அப்படின்னும் போது வந்து இட்ஸ் ரியலி பிளஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ FDFS பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் விட்னஸ் பண்ண அந்த தியேட்டர் போய் என்ன பண்ணீங்க, என்ன நடந்துச்சு, அதை சொல்ல முடியுமா? போனதில் வந்து திட்டு தான் விழுந்துச்சு, போடுறா எங்கள் ஆள் மேலே கையை வைப்ப அப்படின்ட்டு. எனக்கு ஊரில் ஒரு அண்ணா கால் பண்ணி, ரெட் சுரேஷ்னு சொல்லிட்டு இஸ் டயர்ட் ஃபேன் ஆஃப் அஜித் அண்ணா, இஸ் மை பிரதர் ஆல்சோ. ஓகே, சின்ன வயசுலேருந்து அவர் தான் என்ன வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கே கூப்பிட்டு போன ஒரு ஆள், காதல் கோட்டை. அப்போ தான் எனக்கு அஜித் அண்ணா யாருன்னே தெரியும். ஐ டோன்ட் நோ ஹிம். 7 வயசில் உங்களுக்கு யார் ப்ரோ தெரியும்? ஆமாம், ஃப்ரேமில் பார்க்கும்போது எங்கள் அண்ணன் மேலே கை வைக்கிறேன் நீ. நான் சொன்னேன்னா யார் கை வச்சான்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன், ஒன்றில் நாக்கிறேண்ணா அப்படின்னு சொன்னேன். நீ தான்டா ஃபஸ்ட்டு உன்னை தான்டா வெட்டணும், வா நீ ஊருக்கு வா அப்படின்னாரு. ஏன்னா சும்மா இருந்தேன். ஸோ ஹி வாஸ் ஆக்சுவலி ப்ரைசிங் மீ, நல்லா பண்ணியிருக்கடா, உன்னோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது, ரொம்ப தனித்துவமாக ஒரு ஜந்து மாதிரி நிற்கிறடா ஒரு பக்கம், காட்டுவாசி எப்படி இருப்பானோ அப்படி தாண்டா இருக்க நீ அப்படின்னாரு. நீங்களும் சொல்லிட்டீங்களா? எல்லோரும் சொல்லிட்டாங்க. அப்புறம் தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அவன் இதே இப்படி சாஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கேன், பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கத்திட்டு இருக்காங்க, யாரா அவன் தலைமையில் கை வைக்கிறவங்க, யாரா அந்த ஸ்டிக்கை வச்சிருக்கிறவன், யாரா அவனை பிடிங்கடா ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காமா, நீங்கள் வந்தாங்க அப்படின்னு. சும்மா ரெண்டா. ஸோ அப்புறம் அவங்க வந்து ப்ரோ சூப்பர் ப்ரோ, எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் லைஃப்பில் ஒரு முறை பார்க்க மாட்டோமான்னு ஏங்குற இடத்துல நீலாம் நடிச்சுட்டு வந்துட்டேன் ப்ரோ. ஸோ அப்படி தான் போச்சு. ஓகே, இந்த ஆசர்பைஜன் டைரிஸ் ஓப்பன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே ஷூட் நீங்கள் வந்து ஓகே யூ ஆர் இன் ஆன் போர்ட் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே ஃபைட் சீக்வன்ஸ் தான் ப்ரோ. ஓப்பனிங்கேவா? எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபைட் சீக்வன்ஸ் தான். எங்க அந்த மலை மேலே அடிப்போம்ல, ஆமா, கை கட்டி போட்டு அவரை வந்து அடிக்கிறது இல்லை அது கிடையாது. தேடிட்டு வருவார்ல, அந்த அம்மர் காரை துடைப்பார்ல, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு ஆக்சுவலாக.
அதுதான் ஃபர்ஸ்ட் டே. எப்படி போச்சு? எவ்வளோ நாள் அது ஸ்கெடியூல் பண்ணாங்க, அது பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது ஏதாச்சும் ப்ரோ நிறைய கிளைமேட்டிக் இஷ்யூ இருந்தது ப்ரோ. எனக்கு எக்ஸாக்டாக அது என்னன்னுலாம் தெரியாது ப்ரோ. எவ்வளோ நாள் போச்சு 120 days ஐ ஹியர்ட். பட் இதில் எவ்வளோ நாள் இதாச்சுன்னு எனக்கு தெரியாது. இல்லை, உங்களுக்கு எவ்வளோ நாள் போர்ஷன்ஸ் கொடுத்தாங்க ப்ரோ? லைக் நீங்கள் எனக்கு வந்து 24 30 சொன்னாங்க. இட் ஹேப்பன் அவ்வளோதான். ஸோ நிறைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுனாங்க. நிறைய பிடிஎஸ் ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு அப்படியே அவ்வளோ அந்த வெயில் பார்க்கும்போது நான்லாம் நடுங்கிட்டு இருந்தேன் ப்ரோ. அஜித்தனா தான் அந்த ஒரு ஷால்வை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுங்க. அவன் தான் ஒரே ஒரு சட்டை போட்டிருக்கான். அவனுக்கு உள்ள ஒன்றுமே கிடையாது. தெர்மல் போட்டாலும் அவன் ஷாட்டில் மாட்டிப்பான். அவனுக்கு ஃபஸ்ட்டு இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹி ஃபஸ்ட் கேம். எனக்கு மட்டும் தான் ப்ரோ வெறும் சட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பட்டன் ஓப்பன். நான் மட்டும் இப்படி சுற்றிட்டு இருக்கேன், இப்படியே சுற்றிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப குளிர் ப்ரோ. எப்படின்னா இட் வில் பி 5 பட் ஃபீல்ஸ் லைக் 0 கிளைமேட். அண்ட் சுற்றியும் வந்து எந்த இதுவுமே நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. டிஸ்டன்ஸ் போகணும். அவ்வளோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணி தான் படம் எடுத்தோம். ஏன்னா இப்போ ஷூட்டிங்கே நம்ம ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் 60 miles and 65 miles. அங்கேருந்து மார்னிங் 1.5 hours ட்ராவல் இருக்கும். ஸோ திடீர்னு வேணும். அது வந்து அது ஒரு காடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கடையும் இருக்காது. நம்ம ஊர்லாம் டீ கடை பக்கத்தில் இருக்காங்க, ஒன்றுமே இருக்காது. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அது ஹெட் ஆகும்போது ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல, உங்களுக்கும் அஜித் சாருக்கும் அந்த இது எப்படி நடந்துச்சு? அது அதாவது நேருக்கு நேர் சண்டை போகிற மொமெண்ட்லாம் யாருக்கும் அமையாது. அதை பற்றி சொல்லுங்கள். அது நேருக்கு நேர்னா அடி தான் வாங்கினேன். அவர் சொல்லி அடிச்சார். வலிக்குதா என்னையே அடிக்கிறல்ல வாங்கிக்கோ. அந்த அந்த ரஷ்யன்ஸ் வந்து அந்த பாஸ்போர்ட்ஸ் இது பண்ணிட்டு இருப்பாங்களா உள்ள அந்த சின்ன வேனிட்டி வேன் இதில் அது உள்ள அந்த ஷாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்கள அடிச்சுட்டு எல்பி ஜஸ்ட் அந்த ஹேமரோட வந்து அவர் கன்னை உடைப்பான்ல. அப்போ வந்து கரெக்டாக இப்படி பண்ணுவார். அதை நீங்கள் அடிச்சு உடைப்பீங்க. அப்போ வந்துட்டு இந்த பக்கமும் ஒருத்தர் அடிப்பார் எண்ணெய் வச்சு, இந்த பக்கமும் எண்ணெய் வச்சு அடிப்பார். அதுக்கு அடுத்து அடிச்சுட்டு வலிக்குதா வலிக்குதுண்ணா வாங்கு. அதுக்கப்புறம் அந்த கால் வச்சு அடிச்சு ஏதோ ஒரு கண்ணாடி, அது நீங்களான்னு தெரியல, அது பின்னாடி அந்த ஒரு டெம்போவில் போய் இல்லை அது வந்து ரஷ்யன். அண்ட் இந்த மாதிரி இதுவரைக்கும் ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷனோட எடுப்பாங்க. பயங்கர சேஃப்டியாக தான் ப்ரோ எடுத்தார். அவர் இன்னும் கூடுதலாக அவர் வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் விழுந்து காட்டுறதா இருக்கட்டும், அவங்க கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சுப்ரீம் சுந்தர் சார் சொல்கிறதா தாண்டியும் இவங்க ஒன்று மேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாரு. ஸோ அது பேசிக்காக ஒருத்தவங்க மேலே ஒரு கோஸ்டார் மேலே ஒரு அன்பு இருக்கும் பார்த்தீங்களா? நீ பார்த்துடா வலிக்க போதுடா அது மாதிரிலாம். ப்ரோ அது கேரிங் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அதான் ஓகேவா அடி ஏதாவது விழுந்துச்சா இல்லை ஃபைனில் போயிடலாம்ல ப்ரோ. அது பயங்கர கேரிங் இருக்கும் ப்ரோ. தட் ஐம் சீயிங் ஃப்ரம் துணிவு இட் செல்ஃப் ப்ரோ. ஏன்னா இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அடித்த உடனே நான் அந்த டெம்போ எட்ஜில் பட்டு கீழே விழுணும். ஸோ தட் அண்ட் ஆல் ஓகே ஃபைன் இப்படி தான் இருக்கும். இது இப்போ பார்க்கும்போது வந்து ஒரு பம்பர் ஆஃபர் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. இப்போ துணி நடிக்கிறீங்க, இப்போ எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, ஓகே அடுத்த படம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பஜ்சாரே சொல்கிறாருனா கூட நம்ம யோசிப்போம், யூனிவர்சிட்டி வேண்டுவோம் கண்டிப்பாக அடுத்து எதாவது நடந்ததுன்னா சூப்பராக இருக்கும். பார்த்தா அடுத்துமே விடாமச்சு நடிக்கிறீங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி இல்லை ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோ அப்படி ஒரு கால் இல்லை ப்ரோ. நான் தான் ஒரு ஆஃபீஸ் போனேன் ஆக்சுவலாக. எனக்கு ஃபஸ்ட்டு விடாமச்சு ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னே தெரில. ஐ ட்ரைட் மெனி பீப்புள் டே ஆஃபீஸ் எங்கேடா சொல்லுங்கடா போய் பார்க்குறேன்னான்னு சொன்னால் எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இருக்குது இங்கே தான் இருக்குன்னும் போது தான் ஜஸ்ட் ஐ வென்ட் தேர். தேவன் சாரை தான் பார்க்கக்கூடிய இது கிடையாது, மகிழ் சாரை பார்க்கல. அப்போ தான் வந்து இது மாதிரி இருக்கு, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன் தாஸ் அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா. அதுக்கப்புறம் லைக் இட் ஹேப்பன்ட் போய் அதுக்கப்புறம் ஐ காட் அ கால் இந்த மாதிரி வாங்க ஆஃபீஸ்க்கு அப்படிங்கும்போது தென் ஐ ஸ்போக் வித் ஹிம். டேரக்டர் நான் மீட்டே பண்ண கிடையாது, ஸ்பாட்டில் தான் மீட் பண்ணேன். பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. தேவன் அண்ணா தான் ஃபுல்லாக இது பண்ணார். இல்லை எனக்குன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எங்கடா சொல்லுங்கடா எங்கே நடக்குது ஏது நடக்குதுன்னு வித்தவுட் ஜீரோ ரெஃபரன்ஸ் ஜீரோ பேக்ரவுண்ட்லேருந்து ஒருத்தவங்க வந்து முன்னாடி போகிறது ஒரு ஒரு அடி அடித்தாலே 10 அடி பின்னாடி எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்து நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. இல்லை இது வந்து இது அஜித் அண்ணா சொன்ன விஷயம் தான். அடிப்பாங்க, எந்திரிச்சு வந்துக்கிட்டே இரு, அப்படியே படுத்துறாது, கெட்டப் அடிப்பாங்க, கெட்டப் அவ்வளோதான். நல்லா படிச்சிருக்கீங்க ப்ரோ, நல்ல சம்பளம் நான் கேள்விப்பட்டேன். அவ்வளோ இருந்தும் ஒய் சினிமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு தோணுது. ஒய் சினிமா? இல்லை ப்ரோ, அது ஃபஸ்ட்டு சின்ன வயசில் பேஷன் ஒன்று இருக்கும் ப்ரோ. ஸோ சின்ன வயசுல இந்த ஸ்கூல் ட்ராமாஸ்லாம் நிறைய பண்ணும்போதே வந்து சும்மாவே வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று வீட்டில் அம்மா அப்பா ஒன்றுன்றது இப்படி பண்ண பார்த்தீங்களா இப்படி பண்ண பார்த்தீங்களா. ஆக்சுவலாக 8th படிக்கும்போது இஃப் ஐம் நாட் ராங் 7th படிக்கும்போது ஐ ஹேட் அ சீனியர் ஹூ இஸ் கால் அன்பு கணபதி. இஸ் வெரி குட் டைரக்டர் அப்போ, பட் இஸ் நாட் இன் டு திஸ் ஃபீல்ட். வள்ளின்னு ஒரு சீரியல் அப்போ அவர் பண்ணார். ஹீ வாஸ் த ஒன் ஹூ மேட் மீ டு ஆக்ட் இன் தட். ஓகே. ஸ்கூலில் இந்த ஸ்கூலில் வந்து ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னார், டே நீ நல்லா பண்ணுறடா, ஃப்யூச்சர் என்ன பிளான் வச்சுருக்க, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு என்னன்னு தெரியாதுண்ணா. அப்போ அந்த ஸ்கூலில் ஹாஸ்டல் தான். ஐ வாஸ் இன் ஹாஸ்டல் லைஃப் ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 11லேருந்து ஹாஸ்டல் லைஃப் தான் இன்னி வரைக்குமே, இந்த செகண்ட் வரைக்குமே. ஸோ அவர் தான் சொன்னார், நீ நல்லா பண்ணுறடா, சும்மா இதை அப்படியே அப்பப்போ பண்ணிக்கிட்டே இரு, நோ ஒன் நோஸ் வாட் ஹேப்பன் டுமாரோ. அவருக்கு அப்போவே அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கு.
அண்ட் யூ வாண்ட்ஸ் டு பிகம் அ டேரக்டர். ஃபேமிலி அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அவரால் ஆக முடியல. முந்தானே தான் அவர்கிட்ட பேசினார், என்னால் பண்ண முடியலடா, என் தம்பி நீ பண்ணிகிட்டு இருக்க, நல்லா பண்ணுடா, அன்றைக்கி ஏதோ ஒன்று சொன்னேன், பட் இன்னைக்கு நீ பண்ணுற. ஆனால் இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் யாருன்னா பிரசாந்த், who is Amigo Garage director. He is the one who gave me opportunity in short film, first short film. அவனோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் தான் பண்ணேன். அப்போது வந்து ரிவ்யூஸ் தான் நேச்சுரலாக இருக்குது. அப்படியே வரும்போது தான் ஐ ஜம்ப்ட் இன் டு திஸ். Till that I was in ship only. ஸோ அதுக்கு நம்பிக்கை தாண்டி அந்த ஒரு லைனில் வரலான்றது உங்களுக்கு ஒரு இல்லை இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும்ல. ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும்னா என்ன பண்ணியிருக்கான், எதுவுமே பண்ணது இல்லையா அப்படின்றதுக்கு ப்ரோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறமா பிரசாந்த் தான் வந்து ஆனால் நீங்கள் பண்ணுங்கண்ணா பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு he was the one who took me forward into this. அவனுக்கும் யாரையும் தெரியாது, எனக்கும் யாரையும் தெரியாது. he is my brother, cousin brother. ஸோ சொல்ல போனால் ஐடென்டிஃபை பண்ணது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரசாந்த். he is the Amigo Garage director. அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன இது பண்ணது. ஓகே, தோ யூ ஒர்க் வித் வேரியஸ் டேரக்டர்ஸ், விபிஆர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எச்வினோத் சார் இருக்கட்டும், மகிழ் திருமணி சார் இருக்கட்டும். ஸோ இவங்க கூடலாம் நீங்கள் க்ளோஸாக பார்ப்பீங்கல்ல. ஸோ அவங்க மேக்கிங்காக இருக்கட்டும், அவங்க எப்படி ஒரு ஷார்ட் அணுகுறாங்க, எப்படி அவங்க வச்சு வேலை வாங்குறாங்கன்ற ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த க்ளோஸாக அப்ரோச் பண்ணது பார்க்க வரைக்குமே எப்படி இருக்காங்க, எப்படி டைரக்ட் பண்ணுறாங்க? ஒருத்தர் ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கும். மகிழ் சாரும் வினோத்தனும் பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ ஆப்போசிட் வேர்ஷன். பட் ஒரு ஒரு ஆக்டர்கிட்ட வந்து எனக்கு இதுதான் வேணும், எக்ஸாக்ட்லி திஸ். வினோத்தனும் அதே மாதிரி தான். இது அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் அந்த கை கொஞ்சம் மேலே வர வேண்டாம், ஏன்னா அது பாயிண்ட் வேற எங்கேயோ பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு அவர் பார்ப்பார். இவனுக்கு தேவையாகும். ஏன்னா என்ன ஆச்சுன்னா, ஸோ ஐம் டாக்கிங், இங்கே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் பேசாத அவ்வளோதான் அப்படின்னும் போது இந்த விரல் இங்கே இருந்தது ஆக்சுவலாக. இதெல்லாம் பண்ணாதுன்னா ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் வந்து விமன் இருந்தாங்க. ஸோ இது வந்து கை தப்பாக பாயிண்ட் ஆகுது, ஒன்று மேலவா இல்லை கீழவா அப்படின்ட்டு. இப்போ மகிழ் சார் அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ ஒரு சீனுமே அவங்க சொல்லுவாங்க வந்து அவருக்கு வந்து தேவையான வரைக்கும் அவர் வந்து அந்த சீனை விட மாட்டார், அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்த வரைக்கும்? அப்படி எதுவும் போல ப்ரோ. எனக்கு ஒரு ஷாட் போகும்போது அந்த அந்த காரில் பார்த்தீங்கன்னா அதை காட்டியிருப்பாங்களே, என்ன ஆரோ பிரதரை கணேசனாவை காட்டும்போது நான் வந்து பியர் சிப் பண்ணும்போது இப்படி பார்த்து சிப் பண்ணேன். 2 டேக் போச்சு, 3 டேக் வந்தார். பார்க்காம குடிக்க முடியாதா? பண்ணலாம்ண்ணா, ஓகே டூ இட். இந்த சின்ன இதுதான், இந்த கண்ணு கீழே இருக்கக்கூடாது, கண்ணு மேலே இருக்கணும். அந்த ஒரு சின்ன ஒரு இது. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க அந்த டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் டேரக்டர் நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அவர் பேசினது தாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல, அது சொல்ல முடியும்? என்னன்னா வந்து அஜித் அண்ணா வாஸ் தேர். ஃபஸ்ட்டு கேள்வி அஜித் அண்ணா கேட்டேன், சார் இவனை எங்கேன்னு சார் பிடிச்சிங்க சொல்லி தான் அவனை ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்லியிருப்பேன் சார். அப்போ தான் அண்ணாட்டு சொன்னேன், ஐயா காதல் பண்ணா இப்போ தான் வந்திருக்கேன், ஒரு ஷாட்டு கூட எடுக்கல, சும்மா இருங்கண்ணா, ஏன்னா நீங்கள் வேறு இப்படி பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஜோக்கிங்கா அப்படின்னாரு. சார் இவன் ஒருத்தன் தான் சார் இந்த லுக்கு கரெக்டாக இருக்கான் அப்படின்னு. அதான் த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வித் மகிழ். ஹாய்ண்ணா எப்படின்னா இருக்கீங்க? ஐ ஆஸ்க்ட் ஹிம் வெரி கிளியர்லி, அண்ணா கேன் ஐ கால் யூ அஸ் அண்ணா? எஸ் மகிழ் சார். எஸ் தாஸ் யூ கேன் கால் மீ. அது ஏன் கேட்குறேன் அப்படின்னாரு. இல்லை நான் கேட்கணும்ண்ணா. எஸ் யூ கேன் கால் மீ அப்படின்னு. அப்புறம் நடந்தது தான் அது ஒரு 24 days 30 days அப்படியே நல்லா போச்சு. 30 டேஸை தாண்டி வந்து ஸ்டேட் டில் டே இருக்கு. ஏன்னா இப்போ இன்றைக்கி ஷூட் இருக்கும், ஒரு 2 நாள் ஷூட் இருக்காது எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் வில் லைக் 57 days. ஓகே, அண்ட் அந்த கேங் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அர்ஜுன் சார் கேங்கு, அப்புறம் ஆரவ், இந்த மாதிரி வேற ஒரு க்ரூ கூட நடிச்சிருப்பீங்களா, ஐ மீன் செட்டு. ஸோ அப்போ ஆப்போனன்ட் கேங் கூட இருக்கும்போது அவங்க கூட ஒரு கண்டிப்பாக ஒரு உரையாடல் நடந்திருக்கும் ப்ரோ. அது நிறைய ஃபன்ஸ் தான் ப்ரோ இருக்கு. ஃபன்னு, அதாவது ஒரு மாதிரி இப்படி பேச்சுலர் டீம் மாதிரி பசங்களாம் சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா வந்து நிக்கில் சார் வந்து கொஞ்சம் அந்த ஒரு மொமெண்ட் ஜாலியாக தான் பேசியிருப்பார். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா தான் இருப்போம். அஜித் அண்ணா வந்து எதாவது சொல்லிட்டு இருப்பாரு, நிறையா கைடன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு, அந்த மூஞ்ச பார்த்துட்டு இருப்போம். ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னாலுமே வந்து வில் கோன் ஆஸ்க், எதனால கேளு அப்படின்னுவார். சில விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் ஓப்பனாக கேட்கும்போது இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது இப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவார். இங்கே ஃபன் 4 பேருக்கு என்ன நடக்கும்னா, ஷார்ட் அப்லாம் வந்து வில் பி சிட்டிங் இன் ஹம்மர் காரில் வந்து ஏன்னா நீங்கள் அந்த அர்ஜுன் சாரும் த்ரிஷா மேம் அந்த 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 இந்த இது இருக்குல்ல, லாரி ட்ரக், அப்போ ஹம்மர் கார் தனியாக நிற்கும். ஆமாம், தூரமாக நீங்கள் நாங்கள் எல்லாருமே உள்ளே உட்காந்து செம்மையாக பேசிகிட்டு இருக்கோம். என்ன பேசுறதுன்னு தெரியல, பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் லாங் ஷாட்டில் அங்கே நிற்கிற மாதிரி காமிச்சாங்க. வண்டி உள்ள நாங்கள் தான் இருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோம். ஆரோ ப்ரோ கிட்ட பேசும்போது இப்படிலாம் இருக்குது ப்ரோ, கணேசனா கிட்ட இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேசுது என்ன தெரியல என்ன பேசுறதுன்ட்டு. பிகாஸ் எவ்ரி ஒன் ஆர் பிஸி. என்ன அடுத்து வந்து என்ன போயிட்டுருக்கு, உங்களுக்கு என்ன ப்ரோ போயிட்டுருக்கு அதே தான் ப்ரோ எங்கேயும் போயிட்டுருக்கு ப்ரோ. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருந்தது. பட் லேர்ன்ட் ஒருத்தர்கிட்டதும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் ப்ரோ.
ஓகே, வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்றத நீங்க சும்மா ஒரு ஒரு கால செஷனா போயிட்டு இருக்கு. இப்போ ஆரவ் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயம் சொன்னார். இப்படிலாம் பண்ணாதீங்க, கோ வித் சம் கைடன்ஸ். நான் அந்த தப்பு பண்ணக்கூடாது, அதனால தான் நான் வந்து 2 வருஷம் ஆனாலுமே பொறுமையாக கரெக்டாக வரேன். அது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க தசா, அது கரெக்டாக இருக்கும். யூ காட் ஃபிசிக் ஹைட் எல்லாமே இருக்குது, கிடைக்கிறத பண்ணிடாதீங்க அப்படின்னு ஆரவ் ப்ரோ சொல்லும்போது இட் மேக் சென்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம எது கிடைச்சாலும் பண்ணிடலாம் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் வர வரைக்குமே வந்து அது ஆரவ் ப்ரோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நமக்கு ஒரு விஷயம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஸோ தட் ஹீ டூ. நிக்கில் சார்கிட்ட வந்து செம்ம காமெடி நடக்கும். ஏன் சார் சும்மா இருங்க சார், நீங்கள் ப்ரோ இல்லை ப்ரோ, அவர் சார் தான் கூப்பிடுவார். இது வரைக்கும் ப்ரோன்னு கூப்பிட்டாலுமே சாருன்னு தான் வரும். ஆமாம், திருப்பி அது எனக்கு அப்படியே மாறிடுச்சு அவர்கிட்ட. சார் இல்லைண்ணா சார் நீங்கள் சும்மா இருங்க சார் அப்படின்ட்டு. ஸோ அவர்கிட்ட நிறைய ஃபன் மொமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஆர் ஆஃப் அஜித் சார் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும், ஷார்ட்ல இருக்கிறது ஒரு மாதிரி இருப்பாப்புல, டக்குன்னு கட் பண்ணிட்டா பால்வடிகிற குழந்தை மாதிரி அமைதியாக போய் உட்காந்துருவான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையாக இல்லை எல்லாருமே வந்து இந்த மாதிரி புனைக்கப்பட்டு சும்மா சொல்கிறாங்களா அப்படி? இல்லை ப்ரோ, இப்போ ஷார்ட்டுக்கு வெளியே ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் ரெடியாகிறதுக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இது வரைக்குமே சினிமா பற்றி பேசினது கிடையாது ப்ரோ. சினிமா பற்றி பேசினதே கிடையாது ப்ரோ. லைஃப்பை பற்றி பேசுவோம், ஸோ கார் பைக்ஸை பற்றி பேசுவோம். இந்த மாதிரி டாக்ஸ் தான் இருக்குமே தவிர்த்து சினிமான்ற டாக்கே இருக்காது. இது வரைக்கும் ஒரு டாக் கூட வந்தது கிடையாது, பேசினதும் கிடையாது. ஸோ இப்போ ஷார்ட்டுக்கு போகிறோன்னா வந்து நம்மளே பார்ப்போம் ப்ரோ என்ன பண்ணுறாரு. ஸோ இப்போ எனக்கு உங்களுக்கு ஷார்ட் போகுதுன்னா தட் இஸ் செகண்டரி. இப்போ அவருக்கு தனியாக போகுதுன்னா என்ன பண்ணுறாரு பார்க்கலாம், வாட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஓகே, ஆமாம், கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அந்த மேனரிசம் என்ன புதுசாக இருக்குது, நம்ம இதை எடுத்துக்க முடியுமா, எடுத்தால் வந்து தெரியுமா, இல்லை இதை நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு எப்படி மாற்றலாம். ஸோ தட் அண்ட் ஆல் நீங்கள் பார்த்து விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, அந்த ஷார்ட் வரலன்னு நினைக்கிறேன். அது அங்கேயே மகிழ நான் இது வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. வராது சார், எடிட்டில் போய்டும் சார்னாரு. புள்ளி பண்ணும்போது வந்து அப்போ ஒரு விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. டேக் யுவர் டைம், ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பாரு, என்னை புள்ளி பண்ணும், என்னெல்லாம் பண்ணலான்னு யோசி, என்னை பார்த்துட்டு உன்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் உள்வாங்கு, என்ன பண்ணலாம், இவனை இப்படியும் ஒருத்தன் புள்ளி பண்ணுவானா, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்க, நீ இருக்க வித்தியாசமாக என்ன பண்ணலாம் யோசி, டைம் எடுத்துக்கோ, தப்பே கிடையாது. ஸோ இதெல்லாம் ஸ்பாட்லேயே சொல்லி கொடுப்பாரு. அந்த புள்ளி வந்து எப்படி சொல்றீங்க, அந்த கார் பெட்ரோல் பங்க்ல அங்கேயா அந்த புள்ளி? அந்த இல்லை ப்ரோ, அது அந்த பைனாகுலர் கொடுத்ததுக்கு அப்புறம். ஆமாம் 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 ஆமாம், பார்க்க சொல்கிறது. அவரை வந்து அனுப்புவோம்ல, இவரை போய் தண்ணி கொண்டு வாடான்னு சொல்லுவார்ல, அர்ஜுன் சார் போய் அவனுக்கு தண்ணி கொடுங்கன்னு வரல. ஒன்ஸ் ஆஃப்டர் கிவிங் தட் எல்லாருமே இருக்கும்போது எல்லாருமே ஒரு பக்கம் பேசியிருப்பாங்க. நிக்கில் சார் தொடச்சிட்டு இருப்பார்ல, கோட்டை தொடச்சி விடு. அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் கெட்டிங் தட் பேக் அதை இந்த ஒரு இது சொல்லுவார், உள் வாங்கடா ஃபஸ்ட்டு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு. ஷோர்ண்ணா. ஸோ இந்த மாதிரி தான் போகும். உங்களுக்கு ஒரு விஷயம் அந்த இடத்துல தெரிலனா வந்து இறங்கி சொல்லி கொடுப்பாரு. அது யார்ட்டுமே கேட்பீங்க, ஆனால் இது எப்படி நான் என்னால் உள்ளே உள்வாங்க முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாலுமே வாங்கிடுவோம் ப்ரோ. ஓகே ஓகே, அது ஆகிடும் ப்ரோ. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுன்னு சொல்லுவார் அவர். பெட்டருக்கு வந்து இன்னும் என்ன பண்ணலாம், இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இமேஜின், இதெல்லாமே வந்து ஸ்பாட்லேயே சொல்லி கொடுப்பார். ஃபைட் சீக்வன்ஸுமே எதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா இந்த ஸ்டைல் வாடா, ஒரு ஸ்டைல் கொண்டு வா, யூ கேன் பிரிங் இட், டேக் யூர் டைம், ட்ரை பண்ணு, மாஸ்டர்ஸ் இருக்காங்க பக்கத்தில் போய் கேளு, எப்படி பண்ணலான்னு கேளு, இல்லைன்னா அவரே சொல்லி கொடுப்பார். அவர் சொல்லி கொடுத்தாரு ப்ரோ. ஸோ படம் பார்த்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலையை நான் இப்படி பார்க்கணும், இப்படிலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப லைக் ஒரு மாதிரி அப்புறானே காமிக்கிறீங்களே, அடித்து பறக்க விடணுமே அப்படின்ற மாதிரி. ஆனால் தோ சொல்லிட்டாரு மகிழ் சார் வந்துட்டு, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்காது, டைலாக்ஸ் இருக்காது, ஒரு காமன் மேன் எப்படி ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாலும் அப்படி தான் இருக்க போகுது அப்படி. அது மாதிரி தான் வாங்கினாங்க. ஒரு சில பேர் காமன் பார்த்துட்டு போயிட்டாங்க, பட் இன்னொரு பேர் ஏற்றுக்க முடியல. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க, ஒரு மிக்சட் ரிவ்யூஸாக படத்துக்கு வந்துட்டு இருக்காது? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக அவங்க நான் அங்கே தேட்டரில் இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னப்பா மாஸ் இல்லை, அடித்தா ஆள் பறக்கலை, என்னப்பா இது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ். அதான் சொன்ன ப்ரோ, நீ கிளைமேக்ஸ் இருக்குது ப்ரோ, ஒரு நடந்து வரும்போது ஒரு கூஸ்பம் மூமெண்ட் இருக்கும் ப்ரோ, அந்த பாட்டுக்கும் அந்த கார் வந்து ரோப் இழுக்கிறதுக்கும் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். பார்க்குறேன் அப்படின்னாங்க. நீ பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு ப்ரோ, நீங்கள் தான் இருக்கும் ப்ரோ அப்படின்னு. ஆனால் இது ஓகே தலைவரே, நம்மலாம் எப்படி பார்த்துருக்கோம், ஒரு படம் ப்ரோ, அதான் டேரக்டர் ஓப்பனாக சொல்லிட்டார்ல ப்ரோ அப்படின்னு. இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல, கொடுங்க, நம்ம அண்ணனை வேறு மாதிரி பார்ப்போம்ல இதில், அப்படி எடுத்துக்கலாம்ல ப்ரோ. எனக்கு என்னன்னா வந்து அவர் ஃபுல் ஷேவ்லாம் பண்ண உடனே காதல் மன்னன் சவாடிக்கால பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த அப்படியே கொண்டு போயிட்டார் ப்ரோ பழைய இதுக்கு. த டிரான்ஸ்ஃபர்மேஷன் விச் இட் வாஸ் வெரி குட்.
செம்மையாக பண்ணிட்டார், உடம்பு குறைச்சிட்டார். ஆமாம், அதுதான் ரேஸ்க்காக எல்லாம் அவங்க அவ்வளோ மெனக்கெட்டு எல்லாம் பண்ணியிருந்தாரு. பட் யூ வாஸ் டாக்கிங் அபவுட் ரேஸ் அந்த மாதிரி மேட்டர்னா சொல்லியிருப்பாரா ஷூட் டைம்ஸ் பேசுறதுக்கு என்ன? ஓகே. அண்ட் அந்த இது ஆட்டோகிராஃப் பற்றி சொல்லுங்க மாமா. அந்த ஒரு மொமெண்ட் நடந்துச்சு போட்டு அது, அதாவது எப்படின்னா ரொம்ப பக்தி, அந்த ஊலாம் போட்டு கரெக்டாக தாஸ் ஐ மீன் விஷ் ஆல் லைக் இன்னும் பயங்கரமாக போட்டிருந்தாரு அதில். ஆக்சுவலாக என்னன்னா ஃபஸ்ட்டு கணேஷ் அண்ணா போயிட்டார். ஐ திங்க் இட் வாஸ் த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட். நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தேடிட்டு இங்கே பென்னு பேப்பர் யாராவது கொடுங்கடா அப்படின்ற. ஆக்சுவலாக வந்து டிஷர்ட்டில் வாங்குற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலி அது ரெட் சுரேஷன் உங்ககிட்ட கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருப்பேன்ல, அவர் வந்து எனக்கு தெரியாது என்ன பண்ணுவான்ட்டு எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் வேணும், அவரை தான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சரி ஓகே ஒரு டிஷர்ட் வந்து அண்ணாக்கு, 2 வந்து மாமாவுக்கு, அப்படி தான் இது பண்ணேன். சைன் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு ஏதாவது போட்டுக்கணும்னா பேப்பரில் அப்படின்னும் போது தான் டியர் தாசரதி விஷிங் யூ அந்த இது போட்டு கொடுத்தாரு. ஓகே. இப்போ எப்படின்னா அடுத்த படங்கள் நீங்கள் இருக்கீங்க, ஆக்ட்ரிக் படமாக குட் பேட் அக்லியும் இருக்கீங்களா? இல்லை குட் பேட் அக்லி இல்லை. சூப்பர். அண்ட் சிசிஎல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, ஹவ் யூ ஆர் லைக் சைமல்டேனியஸ்லி ஆக்டிங் ப்ளஸ் இந்த மாதிரி சிசிஎல்ல கூப்பிட்டாலும் மேட்ச்சுக்கு போகிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, இது எப்படி நடக்குது, என்ன பண்ணுறீங்க? ஸோ சிசிஎல் வந்து வில் பி ஸ்டார்டிங் ஆஃப் ப்ராக்டிஸ் இன் டிசம்பர் தான். ஸோ ஜான் ஃபெப் தான் மேட்ச் இருக்கும், மோஸ்ட்லி ஃபெப்பில் முடிஞ்சிடும். ஸோ அந்த எல்லா ஆக்டர்ஸுமே அது ஒன்று சேர்கிற இடமே டிசம்பரில் தான். ஸோ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் ஃபன்ஸ் இன் கிரவுண்ட் ப்ரோ. அதில் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் மாதிரி ஏதாவது நீங்கள் பேசுவீங்களா, இல்லை ஒன்லி கிரிக்கெட்டு மோஸ்ட்டாக ஃபன்ஸ் தான் ப்ரோ இருக்கும். அங்கேயும் அதே தான் ப்ரோ, இந்த ஷூட்டிங் பற்றி பேச்சே இருக்காது ப்ரோ. வெறும் கிரிக்கெட்டை பற்றி இருக்கும், என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூஷன் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன மைனஸ் இருக்குது, என்ன ப்ளஸ் இருக்குது, இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் போகும். ஸோ இப்போ பொதுவாக நான் இப்போ ஜென்ரல் கொஸ்டின் ஆகுது. இப்போ விடாமுயற்சி பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் கூட உட்காந்து பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் சொன்னான்னு சொல்கிறீங்களே, எதிர்பார்த்த மாதிரி இல்லை, என்னடா அது ஸ்டண்ட்டு மாஸ்லாம் இல்லை அப்படின்னும் போது ஆடியன்ஸ் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை வாட் தி எக்ஸ்பெக்ட்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு? இல்லை ப்ரோ, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்ததுன்னா வந்து அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ என்ட்ரி வேறு மாதிரி இருக்கணும், அந்த என்ட்ரி இது இல்லை, அந்த என்ட்ரி இல்லை இதில். ஸோ நார்மலாக உள்ளேருந்து வருவார்ல, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே அந்த என்ட்ரியோட வரணும், அந்த பிஜிஎம்மோட வரணும். அதான் மகிழன்னா ஸ்டார்டிங்கில் ஓப்பனாக சொல்லிட்டார், இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்ட்டாங்க. ஸோ அது அப்புறமா தான் அவங்க வந்து அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரா, நம்ம தான் அதையும் மீறி எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ப்ரோ. ஓகே. விச் கேவ் யூ லிட்ரல் கூஸ்பம்ப் மொமெண்ட்? நீங்கள் அந்த படம் பார்க்கும் போதாக இருக்கட்டும், ஷூட்லையாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு தரமான சம்பவம் அப்படின்ற மாதிரி? தரமாக நாடி வாங்க தான் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரியா? ஆக்சுவலாக அந்த ஹூக் போட்டுட்டு 3 hours இருந்தேன். ஈவன் ஐ கான் ட்ரிங்க் வாட்டர் ஆல்சோ. ஓகே. அந்த இதில் வந்து ஒரு 11:30 என்னமோ போட்டாங்க, டில் 2 o'clock வந்து ஐ கான்ட் ஈவன் ட்ரிங்க் வாட்டர். அது அண்ணா பாருண்ணா கொஞ்சம் அப்படின்னு, ஏய் நீ வேறு கேட்டா வர ஃபஸ்ட்டு வந்து முடிச்சிடுறேன்டா அப்படின்னாரு. அப்போ தான் அஜித் அண்ணா வந்து தோல் மேலே கை போட்டு ஏதோ கலாச்சிட்டு இருந்தார். என்ன ஜாலியாக கலாச்சி நிக்கில் சார் வந்து ஆப்போசிட்டில் இருந்தார். அப்போ தான் அஜித் அண்ணா வந்து தோல் மேலே கை போட்டு ஐ வாஸ் வித் த ஹூக் ஏதோ சொல்லிட்டு இருந்தார, சிரிக்கவும் இல்லை பேசவும் இல்லை ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன். தட் பிக் கெட் மீ ஆக்சுவலி. ஓகே. வாட் நெக்ஸ்ட் ப்ரோ? லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ரோ போகிற போக்கில் போகிறது தான் ப்ரோ, எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. அவ்வளோதான். எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் ஏதாவது ஒன்று அடி விழும், அது திருப்பி நம்மளால் எடுத்துக்க முடியாது. நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்குறேன், நீ எப்படி கொண்டு போறியோ நான் போகிறேன், அவ்வளோதான். சிறப்பு ப்ரோ. ஏன்னா எப்படின்னா இது பொதுவாக ஒரு இன்டர்வியூ பேசும்போது வந்துட்டு இந்த ஃபார்முலா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படி தெரியுமா, ஒன்றும் இல்லை 2 கிளாஸ் கொடுத்தா டீ குடிச்சிட்டு பேசுவாங்க பார்த்தீங்களா, இதான் போயிட்டுருக்கு, இதுதான் பார்த்தேன். ஸோ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணல, இதுதான் நடந்துச்சு இப்படி தான் அப்படின்னு அந்த ஃபேக் ஆக்ஷனோட சில பேர் வந்து ஒர்க் வித் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வராது ஐயா வராது. இல்லை நான் என்ன சொன்னேன், அண்ணன் வேற படிச்சிருக்கேன்னு வேற சொல்றாரு, தசு புஸ் இங்கிலீஷ்ல பேசுறாருன்னா அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அதே சிம்பிளிசிட்டியா அதே இங்கிலீஷே பாதி மறந்துச்சு ப்ரோ. பேசாம இந்த சரி ரூம்ல கேட்குறாரு, இதுக்கு என்னடா அர்த்தம், டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலடா. கூகுள் நானே பார்த்துக்கோ மச்சான், நீ சொல்ற படிச்சவன் உங்ககிட்ட கேட்டா தெரியல, அதை சொல்லுவோம்ல ப்ரோ, பேச தான் ஒரு விஷயம் வரும்ட்டு அதே மறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ என்ன ரோல் பண்ணணும்னு ஆசை ப்ரோ? இது கடைசி கேள்வி வச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு இது என்னோட லைக் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோனு, பட் நான் இதை உடச்சிட்டு ஒன்று பிரேக் பண்ணி நான் ஒரு ரோல் பண்ணணும், விச் பீப்புள் ஷுட் ரிமெம்பர் மீ, பரவாயில்ல பார்த்து ஆசை இதுவும் பண்ணார் அப்படின்ற மாதிரி. இல்லை ப்ரோ, எனி ரோல்ஸ் ஆர் ஃபைன் ப்ரோ, அதோட இம்பாக்ட் இருக்கணும். அது 5 நிமிஷம் நான் பண்ணியிருந்தாலுமே அது இம்பாக்டாக இருக்கணும், அவ்வளோதான் யோசிச்சு. ஓகே. மற்றபடி இதுதான் எனக்கு ரணம்ல வந்து பயங்கர டாக்ஸ் வந்தது. அந்த நெக்ரோஃபீலியா அப்படின்றது வந்து அது ஆக்சுவலாக ஷெரீஃப் தான் டைரக்டர். அவன் சொன்னது என்னன்னா வந்து எனக்கு அசோசியேட் சொன்னேன், சாரி, அவன் என்ன சொன்னான்னா 6-7 பேர் இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் ஹீரோவை பண்ணுறேன், இது எப்படி நான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு கால் வந்ததுரா, ஓகே லெட்ஸ் டூ இட், சேலஞ்சிங்காக இருக்கும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஓகே இது நீ வந்து வேணான்றியா, இதை நான் பண்ணுறேன். ஓகே. யார் தயங்குறாங்களோ அதை பண்ணி அதை நான் பண்ணுறேன். ஐம் ரெடி ஃபார் எவ்ரி திங். அஸ் ஆக்டிங் தான் ஐம் ரெடி ஃபார் எவ்ரி திங். இஃப் ஐ வாண்ட் டு டை இன் தட் ஐ வில் டை இன் தட். ஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது. அவன் அதான் சொன்னான், மச்சான் நான் ஒன்லைன் சொல்கிறேன்,
ஓகே நரேட் பண்ணுறேன்னா நெக்ரோஃபிலியா டெட் பாடிஸ் கூட இது பண்ணாதானே மச்சான் லெட்ஸ் டூ இட்டா நரேஷனே வேணாம் மச்சான் லெட்ஸ் டூ இட் அப்படின்ட்டு அப்படி தான் சொன்னேன். சரி அது ரூட் நல்லா இருக்கு, ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை ப்ரோ, ஏதோ ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன் ப்ரோ. இவன் என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணான், ஒரு ஷாட்டு கூட உனக்கு அந்த மாதிரி இருக்காது, ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொன்னான். ஓகே மச்சான் பண்ணலாம்டா அப்படின்னு அவன் சொன்னது அப்படியே இது பண்ணிட்டான். நம்பிக்கை தான் அடுத்தடுத்து நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். அவன் ஓப்பனாக சொல்லிட்டான், மச்சான் ஒரு ஷாட்டு கூட உனக்கு அந்த மாதிரி இருக்காது, நீ வந்து இப்படி தான் போட்ரே ஆவ, உனக்கு ஓகேவா, அடுத்த இதுக்கு பரவாயில்லையா, வில்லனா பண்ணுறேன் எப்படி போட்ரியானா என்ன மச்சான், அது ஒரு ஆக்டிங் அவ்வளோதானே. அதாவது எந்த ஒரு இமேஜும் நீ கேரி பண்ண தேவையில்லை. அடுத்து இப்போ தாஸ்னா அப்படின்ற மாதிரி அந்த இமேஜ் வந்து எதுக்கு எதனால் கேரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அதான் சொன்னால் சில பேர் வந்து ஹீரோ ஆகிறோம் ப்ரோ எனக்கு இது பாதிக்கும் அப்படின்னாங்க. மச்சான் அதுவும் ஒரு கேரக்டர் தானே மச்சான். அதே ஒரு ஹீரோவாக பண்ணுறவங்க வந்து இந்த ஒரு வியாதி இருந்தது அப்படின்னா பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அங்கே ஹீரோன்ற ஒரு விஷயம் வருது இல்லை, அப்போலாம் நம்ம என்னை பொறுத்த இருக்கும் எனி கேரக்டர் இஸ் ஃபைன் ஃபார் மீ, ஐ வாண்ட் டு ஜஸ்டிஃபை தட், அவ்வளோதான். அது 5 நிமிஷம் ரோலாக இருந்தாலுமே ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட். சூப்பர் ப்ரோ. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அடுத்தடுத்து நாங்கள் படங்களுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆன் போர்ட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளது ஒரு ஜெயிக்கும் போது வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும்ல, அது மாதிரி அடுத்தடுத்த படம் நடித்து வேறு லெவல் ஒரு லீடாக, அதாவது பெருசாக ஒரு மாசான ஓப்பனிங்கோட நாங்கள் வந்து உங்களை பார்க்க ஆசைப்படுறோம். அது கூடிய நடக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.